அண்மை செய்தி திமுக தேர்தல் குழுவில் திருச்சி சிவாவினுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். திமுக சார்பாக தேர்தல் பணிக்குழு அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்நிலையில் திமுக தேர்தல் குழுவில் திருச்சி சிவாவினுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். தொகுதி உடன்பாடு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் குழுவில் திருச்சி சிவாவினுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த குழுவில் உறுப்பினர்களுடைய பெயர் சேர்க்கப்பட்டு அறிக்கை வெளியான நிலையில் தற்பொழுது TR பாலு தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த குழுவில் திருச்சி சிவாவினுடைய பெயர் தற்போது சேர்க்கப்பட்டிருக்கிறது. குழுவில் KN நேரு, பெரியசாமி, பொன்முடி, ராசா, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் இருந்த நிலையில் தற்பொழுது தொகுதி உடன்பாடு குறித்த கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுக தலைமை கழகம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜனவரி 23 தமிழக அமைச்சரவை கூடுகிறது. அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வரும் 23ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வரும் ஜனவரி 23ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூடுகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வரும் ஜனவரி 23ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் முக்கியமான என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள அந்த சட்டப்பேரவை அலுவலகத்திற்கு அருகிலேயே இருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் இடத்தில் அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில் முதல் அமைச்சரவை கூட்டமாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி 2வது வாரத்தில் தமிழக சட்டமன்றம் கவர்னர் உரையுடன் தொடங்குகிறது. இது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கவர்னர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் இதில் இடம்பெறும். அதே போல வரக்கூடிய 28ஆம் தேதி முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின், குறிப்பாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இப்போ ஏற்கனவே இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் TRB ராஜா டேவோஸ்ல இருக்காரு. அங்க சுவிட்சர்லாந்துல இருக்காரு. அங்க ஆல்ரெடி சில நிறுவனங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அதுல புதிதாக சில நிறுவனங்கள் வர இருக்கின்றன. அந்த நிறுவனங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல், ஏன்னா ஒரு புதிய பெரிய தொழில் நிறுவனம் வர வேண்டும் என்றால் அதற்கு அமைச்சரவையுடைய ஒப்புதல் வேண்டும். ஏன்னா அனைத்து துறைகளுடைய ஒப்புதல் இருந்தால்தான் அந்த துறையை இங்க அந்த இண்டஸ்ட்ரியில் வர முடியும். அந்த அடிப்படையில புதிய தொழில் நிறுவனங்களுக்கான ஒப்புதல், பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி வரதுக்கான திட்டம் இருப்பதாக தெரிகிறது. இது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. வரக்கூடிய 22ஆம் தேதி ராமர் கோயில் திறப்பு விழா இருக்கக்கூடிய நிலையில் 23ஆம் தேதி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படுவதாக தெரிகிறது. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா நாளை மறுநாள் திமுகவுடைய இளைஞரணி மாநாடு சேலத்துல நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாநாட்டுக்கு பிறகு ஒரு முக்கியமான அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அதில் பல்வேறு அம்சங்கள், குறிப்பாக அமைச்சர்களுடைய செயல்பாடுகள், நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் எந்த அளவுக்கு திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கின்றது. கார்த்திகா, கண்டிப்பாக வரும் ஜனவரி 23ஆம் தேதி கூடக்கூடிய இந்த தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கமைக்கு நன்றி ரமேஷ்.